உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கடைசி நேரத்தில் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி களமிறங்கியதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் நகர்வு என்ன, கணக்கு என்ன? இல்லை, அது ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ஃபேஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையில் ஒரு பயந்துட்டு தான், அதனால தான் 2 தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அதே பயத்தில் தானே 2014 அகமதாபாத்லேயும் வாரணாசிலையும் மோடி நின்னாருன்றதையும் பாஜக ஒத்துக்கணும். அதுதான் காரணம் அப்படின்னா, 2 தொகுதியில் நின்னா அதுதான் பயம் அப்படின்னா அதையும் சேர்த்து தான் பேச ஆகணும். பயம் தொகுதி மாறுறது. இல்லை, நான் கேட்குறது 2 தொகுதியில் அமைதியில் போட்டியிடாமல் ரேபரேலிக்கு இல்லை, அதுக்கு நான் வரேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் அடிப்படையில் அந்த பில்டப்பே பிஜேபி மீண்டும் அந்த ஜெயின்ட் ஸ்லேயர்னு ஒரு டேக் இருக்கு இல்லையா, ஸ்மிருதி இரானிக்கே ராகுல் காந்தியை வீழ்த்தியவர் அப்படின்னு. அப்போ மீண்டும் அந்த பைனரியா அந்த தொகுதிக்குள்ள ஸ்மிருதி இரானி வெர்சஸ் ராகுல் காந்தின்னு ஒரு நரேட்டிவ் ஆல்ரெடி செட் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக. அதுக்குள்ள அவங்க ட்ராப்புக்குள்ள விழல, அது ஒரு பிஜேபி ட்ராப். அது அவர்கள் சௌகரியமா வெளியில வந்துட்டு, நீங்க காங்கிரஸ்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ரேபரேலியில் பிரியங்கா காந்தி இருப்பாங்க, அமேத்திலேயே நின்று மீண்டும் வீழ்த்துவார். ஏன்னா அமேத்தியில் அவங்களுக்கு பெரிய அன்பாப்புலாரிட்டி இருக்கு, பெரிய அதிருப்தி இருக்கு ஸ்மிருதி இரானி மேல, அவருடைய செயல்பாட்டு மேல. அதனால அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்தி இவர் அங்கேயே வீழ்த்துவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை பயன்படுத்தி இல்ல மீண்டும் தோற்கடிப்பார்னு பாஜக ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தது. அதற்கு இடம் கொடுக்காமல் அவர் ரேபரேலியில் போய் நின்றுட்டு அவங்க லாயலிஸ்டான ஷர்மாவை கொண்டு இங்கே நிறுத்துறாங்க அமேத்தியில். ஸோ அது ஒரு கூகுளியாக கூட தான் நம்ம பார்க்கணும், நம்ம ஐபிஎல் டேர்மில் சொல்கிறோம்னா. ஸோ அப்படிதான் காங்கிரஸ் அதை கையாளுறாங்க. அவங்க நேரடியாக போய் பாஜகவோட நரேட்டிவ்க்குள்ளே அவங்க விழலை. மாறாக பிஜேபி விரும்பதை செய்யாமல் காங்கிரஸ் ரேபரேலியில் அவர்கள் ரொம்ப லாயலா, அவர்கள் ரொம்ப செல்வாக்கு பெற்ற ஒரு தொகுதி. அது ஃபெரோஸ் காந்தி அவங்க தாத்தா பேர்ல என்ன பொலிட்டிக்கல் கெயின் என்ன அதுல ஒரு விஷயம். உத்தரப்பிரதேசத்துல ஆமா என்ன கெயின் அவங்க இல்ல, நீங்க ஒன்னு ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் இந்த வரைக்கும் எக்ஸப்ட் ஒரு 2-3 பேர் தவிர இந்தியாவில் இருந்த பிரதமர்கள் அத்தனை பேரும் உத்தரப்பிரதேசம் இருந்தவர்கள் தான். ரெண்டாவது, உத்தரப்பிரதேசிலிருந்தே ஓடிக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் விட்டு ஓடுது, தென் மாநிலங்கள் நோக்கி படையெடுக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு டிஸ்கோஸை பிஜேபி கட்டமைச்சிட்டு இருக்குது கொஞ்ச காலமாகவே. அதற்கு ஒரு எதிர்வினையா இல்லை நாங்கள் இங்கே களமிறங்குறோம் ரேபரேலியிலே நிற்பது என்பது ஒரு இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். அரசியல் ரீதியாக காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஹிந்தி பேசும் வட மாநிலங்களில் அவர்கள் அரசியல் ரீதியான அவர்கள் பாஜகவுக்கான எதிர்வினையாகத்தான் அவங்க நிற்கிறார். ரேபரேலியில் நிற்பது என்பது உத்தரப்பிரதேசத்தில் நான் களம் காண்கிறேன்றதான். இன்ஃபேக்ட் ஒருவேளை நான் ஹைபாத்தட்டிக்கலி ஸ்பீக்கிங், ஒருவேளை ரேபரேலியும் வயநாடுலையும் வெற்றி பெற்றால் எனக்கு தெரிஞ்சு அவர் வயநாடு தான் ராஜினாமா பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். அவர் ரேபரேலியை விட்டு கொடுக்க மாட்டார் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. பிளஸ் உத்தரப்பிரதேச 80 தொகுதியில் கொண்ட ஒரு பகுதியை வெற்றி எடுப்பதுன்றது, ஒரு மாநிலத்தில் தங்களுடைய செல்வாக்கு இல்லை அரசியல் வீச்சை நிரூபிப்பதுன்றது அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் ரீதியாக தேசிய அளவிலையும் சரி, நேஷனல் பாலிடிக்ஸ்லையும் சரி, இல்லை அந்த மாநில அளவிலும் சரி, காங்கிரஸுக்கு ரொம்ப அத்தியாவசியம். நீங்க இப்போ 2019 காங்கிரஸ் முக்திலிருந்து நீங்க எங்க நிக்கிறோம்னா, ராகுல் காந்தி பிரதமராக இதை பண்ணிடுவாருன்னு மோடி பேசுற அளவுக்கு போயிடுச்சு. இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டால் இதெல்லாம் உங்களோட சொத்தெல்லாம் பிடிங்கி இங்கே கொடுத்துரும், 2 எரும மாடை வச்சிருந்தா 1 எரும மாடை பிடிங்கி கொடுத்துருன்ற நேரட்டிவ் கொண்டு போயிட்டு இருக்கு. இங்கே தொடர்ந்து மோடி அவர்கள் கடந்த 3 வாரமாக பேசுவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் பண்ணிடுவாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா பண்ணிடுவாங்க. அதாவது முக்து பாரத்திலிருந்து ஆரம்பிச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கான இடத்திற்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத தான் அவர் அக்னாலேஜே பண்றாரு பிரதமர். அப்போ அது போன்ற ஒரு சூழல்ல உத்தரப்பிரதேஷ் போன்ற ஒரு மாநிலத்தில் தவிர்த்து விட்டு போவதுன்றது காங்கிரஸ் cannot afford to do. அதனால தெற்குல ஒரு தொகுதியில போட்டி, வடக்குல ஒரு தொகுதி போட்டி அப்படிங்கிறது ஒரு இந்தியா அளவுல ஒரு பெர்செப்ஷனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும்? நிச்சயமா. நீங்க வடசின் தெற்குல நிற்பது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வயநாடுல நிற்பதுன்றது அதனால கிடைக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு ஏற்கனவே அவங்க பலமா தான் ஜெயிச்ச தொகுதி. ரெண்டாவது இப்போ பினராயி விஜயனுக்கு எதிராக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, அவர்கள் ரொம்ப பலமா இல்லை. அப்ப காங்கிரஸ் தான் அது பொதுவாகவே பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அதுல வயநாட்டில் இவர் நிற்பது என்பது ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் தான். ஆனால் உத்தரப்பிரதேசில் நிற்பது என்பது தேசிய அளவில் நேஷனல் பாலிடிக்ஸில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். பாஜக மிக மிக பலமாக இருக்கக்கூடியது. அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னது 80ல் 75ன்னாங்க, இப்போ 60ன்னு சொல்லி கணிப்புகள் எல்லாம் சொல்லுது. இல்லை 80க்கு 80ன்னு திரு அமித்ஷா சொல்லி பேசுறாரு. திருப்பி அவங்க ஆரம்பத்தில் சொன்னது 75, அப்போ 60க்கு வந்தாங்க. இப்போ அங்கிருந்து வரக்கூடிய ஃபோர்காஸ்ட் என்பது 50களில் போய் நிற்க போகுது பாஜகன்றது தான் நிலைன்றதை பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் அவர் பலமா இருக்காங்க, யாரும் மறுக்கல. 80க்கு 50ன்றதே பலம் தான். ஆனாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சரிவை எதிர்நோக்கி பாஜக போது, அப்போ அவர்கள் பலமான இடத்தில் உங்களை எதிர்கொள்ள தயாரா இருக்குன்றது அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே. எங்கள் பலமா இருக்குமோ அங்கேயே சந்திக்க தயாரா இருக்கும் காங்கிரஸ் சார்பாக திரு
இவர் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். அங்க அதே மாதிரி நீங்க அமேத்தியில ஒருவேளை அவர் போட்டியிட்டால் அந்த இரானி வர்சஸ் ஸ்மிருதி இரானி வர்சஸ் ராகுல் காந்தி அந்த பைனரிக்குள்ள அங்கேயே பிரச்சாரத்தை பெருமையான அளவில் சுருங்கும். இங்க அப்படி இருக்க போதில்லை. இங்க அவர்களுக்கு வந்து ரேபரேலியில பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இரண்டாவது அதை அந்த ஒரு தனிநபர் பாஜக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவரை எதிர்த்து போராடுறதுக்குள்ள தன்னை சுருக்கிக்காம மாறாக தேசிய அளவில் ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு அதுக்கு இன்ஃபேக்ட் அதுக்கு இவங்களே வழிவகை கொடுக்குறாங்க. 7 கட்டமா தேர்தல் நடத்துறது என்பது மோடிக்கு எவ்வளவு வசதியா இருக்கோ அதே போல வந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு வசதியா இருக்கு. அப்போ ராகுல் காந்திக்கும் அது பயன்படுது இல்லையா? தன்னோட வந்து ஸ்மிருதி இரானியை வீழ்த்துறது மட்டுமே ஒரு மையப்பொருளா இல்லாம இங்க ரைபரேலியில கண்டெஸ்ட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்வது மூலமாக அதே சமயம் மித்த இடங்களுக்கு பரவலாக தன்னோட பிரச்சார பலத்தை வந்து பயன்படுத்த முடியும்ன்றது ரொம்ப வசதியா இருக்கும். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.